வணக்கம் நண்பர்களே. நீங்க தினமும் சமையல்ல பயன்படுத்தும் ஒரு சின்ன பொருள், ஆனா அதுக்குள்ள இருக்கும் சக்தி உங்க வாழ்க்கையை மாற்றிடும். ஆமாங்க, 2 கிராம்பு வெறும் 7 நாட்கள் மட்டும் இத கஷ்டப்பட்டு ஃபாலோ பண்ணுங்க. உங்க உடலில் நடக்கும் மாற்றம் உங்களையே அதிர்ச்சியில் ஆழ்த்தும். இந்த வீடியோவில் நீங்க தெரிஞ்சுக்க போறது கிராம்பில் மறைந்திருக்கக்கூடிய ரகசியங்கள், உடல்ல நடக்கும் டெய்லி சேஞ்சஸ், எப்படி இதை சாப்பிடணும், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, யாரெல்லாம் சாப்பிடலாம் அப்படிங்கிற முழு விவரத்தையும் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறீங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. முடிவில் சொல்ல போற ஒரு சீக்ரெட் உங்க வாழ்க்கையே மாற்றும். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. கிராம்பு ஒரு சாதாரண மசாலா மாதிரி தோன்றும், ஆனா இது ஒரு பவர்ஃபுல் மெடிசினல் ஸ்பைசஸ். இதுல என்ன இருக்குன்னா, இதுல யூஜினால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காம்பவுண்ட் இருக்கு. அது ரொம்பவும் பவர்ஃபுல்லானது. அது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி கொண்டது. இதுல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஏஜிங் ஸ்லோ பண்ணும். இதுல இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் அண்ட் மினரல் நம்ம உடலுக்கு மிகவும் ஊட்டச்சத்துக்களை கொடுக்கும், நன்மைகளையும் ஆரோக்கியத்தையும் அள்ளி கொடுக்கும். பழைய காலத்துல நம்ம பாட்டிகள் இத மெடிசன்ஸ் ஆகவே பயன்படுத்திட்டு வந்தாங்க. ஆனா இப்ப நம்ம அதை எல்லாத்தையுமே மறந்து போயிட்டோம். ஸோ இதை 1-7 நாட்கள் வரைக்கும் நம்ம தொடர்ந்து சாப்பிடும் பொழுது நம்ம உடல்ல என்ன மாதிரியான சேஞ்சஸ் நடக்குது அப்படிங்கிறதான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம். முதலாவது நாள் இதை நீங்க எடுக்கும் பொழுது உங்களுடைய அந்த செரிமான சிஸ்டம் நல்லாவே கிளீன் ஆக ஆரம்பிக்கும். உங்களுக்கு வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட வாய்வு, கேஸ், ஃப்ளோட்டிங்ஸ் இது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். அடுத்து 2வது நாட்கள் நீங்க எடுக்கும்போது உங்க வாயில இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாஸ் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். மவுத்துக்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ்னராக இது இருக்க ஆரம்பிக்கும். ஸோ நிறைய பேரோட வாயிலிருந்து ஒரு பேட் ஸ்மெல் வரும். ஸோ அது எதனால வருதுன்னா, அவங்க வாய்க்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியானால. ஸோ அந்த கெட்ட பாக்டீரியாஸ் எல்லாத்தையுமே இது கிளியர் பண்ணி விட்டுரும். வாயில ஏற்படக்கூடிய அந்த வாய் துர்நாற்றம் எல்லாத்தையுமே சூப்பரா கிளியர் பண்றதுக்கு இது பயன்படுது. இது 2 நாட்கள்லே நடந்துரும். அடுத்து 3வது நாள் என்ன நடக்கும்னா, உங்க உடல் இன்ஃப்ளமேஷன்ஸ் குறைய ஆரம்பிக்கும். உங்க உடல்ல எங்கேயாவது வீக்கம், வலி ஏதாவது இருந்துச்சுன்னா அது எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும் ஜஸ்ட் 3 டேஸ்லயே. அதே மாதிரி ஜாயிண்ட்டுகள்ல ஏற்பட்ட அந்த வலி எல்லாமே மெதுவா மறைய ஆரம்பிச்சிடும் 3வது நாளே. அடுத்து 4வது நாள் எடுக்கும் பொழுது உங்களுடைய இம்யூனிட் சிஸ்டம் நல்லா ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிக்கும். ஸோ உங்களை இம்யூனிட் சிஸ்டத்தை அது பூஸ்ட் செய்ய ஆரம்பிக்கும். ஸோ சாதாரண காய்ச்சல், இருமல், தலைவலி இதெல்லாம் இனிமேல் வரவே செய்யாது. தொடர்ந்து 4 நாட்கள் எடுக்கும் பொழுதே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும். இம்யூனிட் பவர் உங்கள் உடலில் அதிகரிக்கிறதுனால வெளியிலேருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் தொற்றுகள் உங்களை இனிமேல் தொடவே செய்யாது. அப்படி தொட்டாலுமே உங்களுடைய பாடி அதுக்கேற்ற மாதிரி எதிர்த்து போராடுற தன்மையை பெற ஆரம்பிச்சிடும். அடுத்து 5வது நாள் என்ன ஆகும்னா, 5வது நாட்கள் நீங்க தொடர்ந்து எடுக்கும் பொழுது உங்களுடைய ஸ்கின் நல்லா க்ளோவாக ஆரம்பிக்கும். உங்க முகங்கள்ல இருக்கக்கூடிய முகப்பருக்கள் எல்லாமே குறைய ஆரம்பிச்சு உங்களுடைய முகமே பார்க்கிறதுக்கு நல்லா பளபளன்னு சைனிங்காகவும் இருக்க ஆரம்பிக்கும். அடுத்து நீங்க 6வது நாள் தொடர்ந்து எடுக்கும் பொழுது உங்க உடல்ல பிளட் சர்க்குலேஷன் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அது உங்களுடைய தலையில இருந்து, உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ரத்த ஓட்டம் சீராக பாயப்படும். ஸோ ரத்த ஓட்டம் சீராக இயங்குறதுக்கு 6 நாட்கள் நீங்க தொடர்ந்து கிராம்பை எடுத்துக்கிறணும். உங்களுடைய உடல்ல எனர்ஜி லெவல் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ நீங்க ரொம்ப ஆக்டிவா இருக்க ஆரம்பிப்பீங்க. அந்த டே ஃபுல்லாமே ஆக்டிவா இருக்க ஆரம்பிப்பீங்க. எனர்ஜி எங்கேயுமே குறையாது. ஸோ காலையில எப்படி எனர்ஜியா நீ இருக்கிறீங்களோ அது நைட்டு தூங்குற வரைக்கும் உங்களுடைய பாடி எனர்ஜெட்டிக்காவே இருக்க ஆரம்பிக்கும். அடுத்து 7 நாட்கள் நீங்க தொடர்ந்து எடுக்கும்போது உங்க உடல் முழுக்க டீடாக்ஸ் ஆகும். ஸோ உங்க உடல் முழுக்க உங்க உடல்ல இருக்கக்கூடிய நச்சுக்கள் எல்லாமே வெளியேறி உங்க உடலே சுத்திகரிக்கப்படும். நீங்க ரொம்ப லைட்டா ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ 7 நாட்கள் நீங்க தொடர்ந்து எடுக்கும் பொழுது உங்க முழு உடலுமே ஆரோக்கியமாக்கப்படும். ஸோ இவ்வளவு நேரம் 7 நாட்கள் மட்டும் ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம்னா 95%
பேருக்கு தெரியாத ரகசியத்தை இப்பதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ கிராம்பு மட்டும் இல்லைங்க, இது எப்படி சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் சரியான முறையில் சாப்பிட்டாதான் முழு பலனுமே கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ காலையில் வெறும் வயிற்றில் தான் நம்ம சாப்பிடணும். அதுவும் 2 கிராம்புகளை அப்படியே எடுத்து வாயில் போட்டு மென்று சாப்பிட வேண்டும். மென்று சாப்பிட்டதுக்கு அப்புறம் 1 கப்பு வெது வெதுப்பான வெந்நீரை குடிக்கணும். இந்த மெத்தட் தான் வந்து ரொம்ப ரொம்ப கரெக்டான மெத்தடு. இப்படி பயன்படுத்தும் போது தான் உங்களுக்கு முழு பலனும் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு முழு பலன் கிடைக்கிறதுக்கு இந்த மெத்தடை தான் நீங்கள் ட்ரை பண்ணணும். ஸோ இப்போ இதனுடைய நன்மைகளை பார்க்கலாம். இது என்ன ஆகும், டைஜஷனை இம்ப்ரூவ் ஆகும், அஜீரணம், வாய்வு பிரச்சனை இது எல்லாத்தையுமே சரி பண்ணும். அதே மாதிரி வாயில் ஏற்படக்கூடிய வலி, அதாவது பல்வலி, அந்த மாதிரி இருக்கக்கூடிய பல்வலி மட்டும் இல்லை, உடம்புல இருக்கக்கூடிய வலி எல்லாத்தையுமே வந்து இது சரி பண்ணும். ஸோ இது ஒரு பெயின் கில்லராக நம்ம உடலுக்கு வந்து வேலை செய்யும். அதே மாதிரி வைரஸ் போன்ற எதிர்ப்புகளை வந்து எதிர்த்து போராடும். அடுத்து வெயிட் லாஸ்ங்க. வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ உடல் எடையை நீங்கள் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக கிராம்பை நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ மெட்டபாலிசம் வந்து பூஸ்ட் ஆகும். அடுத்து முக்கியமாக சர்க்கரை நோய்க்கு இந்த கிராம்பு ஒரு மருந்தாக இருக்குது. சுகர் லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த கிராம்பு வந்து பயன்படுது. ஸோ சர்க்கரை நோயாளிகள் தாராளமாக கிராம்பை வந்து பயன்படுத்தலாம். ஸோ அவங்க 2 கிராம் டெய்லி எடுத்துடும் போது அவங்களுக்கு சர்க்கரை நோய் வந்து கட்டுப்பாட்டில் இருக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த கிராம்பை யாரெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத பார்த்தலாம். கர்ப்பிணி பெண்கள் வந்து கிராம்பை பயன்படுத்துகிறா இருந்தால் உங்களுடைய டாக்டர் ஆலோசனை இல்லாமல் எடுக்க வேணாம். நீங்கள் டாக்டர்கிட்ட ஆலோசனை பண்ணிட்டு எடுக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி அல்சர் ப்ராப்ளம் இருந்தால் அவங்க வந்து தவிர்க்கிறது. அப்படி எடுக்கிறாங்க உங்களுடைய டாக்டர்கிட்ட கேட்டுட்டு எடுக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி அளவுக்கு மீறி வந்து எடுத்துறாதீங்க. எல்லாருமே நார்மல் பீப்புளும் சரி, இல்லை வேற மெடிசன் மாத்திரை மருந்து சாப்பிட்றவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே வந்து அளவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 2 கிராம்பு மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். அதிக அளவில் எடுக்கக்கூடாது. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உணவே மருந்து கான்செப்டில் தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ இது எப்படி எல்லாம் சேர்க்கலாம்னா, நீங்கள் இதை டெய்லி ரொட்டீனாக நீங்கள் சேர்த்துக்கலாம். காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ இது கூட டீ குடிக்கிறது, காஃபி குடிக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஸோ இதை மட்டும் தான் எடுத்துக்கிறணும். நீங்கள் இதை பவுட்ரு மாதிரி நீங்கள் சாப்பிட்றா இருந்தால் அது கூட பவுடரில் வந்து கொஞ்சோண்டு தேன் கலந்து கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கிறலாம். ஸோ இதுக்கு ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி இருக்குது. எங்கள் பக்கத்து வீட்டில் லக்ஷ்மி பாட்டி அப்படின்னு ஒரு பாட்டி, அவங்களுக்கு வயசு வந்து 62. அவங்க எது சாப்பிட்டாலுமே அவங்களுக்கு செரிமானமே ஆகாது. அதே மாதிரி இரவு நேரத்தில் அவங்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனை வந்து இருந்தது. ஸோ ஒழுங்காகவே அவங்களால தூங்கவே முடியாது. அதே மாதிரி கை கால் வலி வந்து உடம்பு ஃபுல்லாக வலி இருந்துக்கிட்டே இருந்தது. ஸோ அவங்களுக்கு அவங்களுடைய ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி கிராம்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அந்த பாட்டி என்ன சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும்போது ஒரு என்ன சொல்றது, கிராம்பெல்லாம் இது சரி பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு நக்கல் அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் யோசிச்சுட்டு சரி வெறும் கிராம்பு தானே ஒரு ட்ரை பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு அந்த பாட்டி வந்து டெய்லியும் 2 கிராம்பு மென்று சாப்பிட்டு 1 கிளாஸு வெது வெதுப்பான தண்ணியை குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க எடுக்க ஒவ்வொரு நாளும் அவங்க உடம்புல வந்து அவங்களுக்கு மாற்றம் தெரிஞ்சிருக்கு. ஸோ 2வது நாள் எடுக்கும்போதே அவங்களுடைய வயிற்று பிரச்சனை எல்லாமே சரியாயிருச்சு. அந்த செரிமான பிரச்சனை, வயிற்றில் ஏற்பட்ட அந்த கேஸ் வாயு பிரச்சனை இது எல்லாமே சரியாயிருச்சு. அப்புறம் 3வது நாள் எடுக்கும்போது அவங்களுக்கு நல்ல தூக்கம் வந்துருச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஸோ ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு மறுபடியும் தொடர்ந்து ஒரு வாரம் எடுத்தாங்க. நல்ல ஒரு ரிசல்ட். அவங்க என்ன சொல்றது, அவங்களே சிரிச்சிட்டு சொன்னாங்க. ஸோ இது வந்து ஒரு சாதாரண கிராம்பு இல்லை, இது ஒரு மருந்து தான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ அவங்க தொடர்ந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ எனக்கு இதை நான் எடுக்க எனக்கு என் உடம்பு வந்து ரொம்ப லைட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு சின்ன மசாலா இல்லை, இது ஒரு மெடிசன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு இப்போ அந்த பாட்டிக்கு ஏற்பட்ட மாற்றம் உங்களுக்கும் ஏற்படும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் பகிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.